வணக்கம் மக்களே, வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பதிவு யாருக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிற மாணவர்கள். இதில் ரொம்ப முக்கியமாக வங்கி தேர்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ பதிவு தான்ப்பா இந்த வீடியோ பதிவு. சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பறக்க வேணும் என முடிவெடுத்து விட்டால் முதலில் உங்கள் சுமைகளை தூக்கி எறியுங்கள். ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி நம்ம பயணிக்கணும், ஒரு விஷயத்துக்கு நம்ம பறக்க போகிறோம் அப்படின்னா அந்த பயணத்துக்கு தேவையில்லாத விவரங்கள் நம்மக்கிட்ட, தேவையில்லாத விஷயங்கள் சுமையாக நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா முதல்ல அதை நம்ம தூக்கி போட்டணும். அப்போ தான் நம்ம டெஸ்டினேஷன், நம்மளுடைய இலக்கை நம்மளால் சரியாக அடைய முடியும். இது யார் சொன்னது? புத்தர் அவர்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட என்னென்ன தேவையில்லாத விவரங்கள் இருக்கோ ஸோ இந்த நிமிஷத்தோட அதையும் தூக்கி போட்டுட்டு நம்மளுடைய டெஸ்டினேஷனான இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்போம். சரி, நம்ம அடா 24/7 தமிழ் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடா 24/7 மொபைல் ஆப் வங்கி தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அடா 24/7 மொபைல் ஆப்பில் எவ்வளோ ஃப்ரீ குவிஸ் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அண்ட் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி ப்ராக்டிஸ் மெட்டீரியல் நிறையா வந்துகிட்டு இருக்கு. நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. வங்கி தேர்வுக்கு தயாராகிற எல்லாருக்குமே இது நல்லாவே தெரியும். ஸோ அடா 24/7 மொபைல் ஆப் இது வரைக்கும் யாராவது டவுன்லோட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மக்களே, ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி டெலகிராம், நம்ம அடா 24/7 தமிழ் டெலகிராம் அந்த குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஷார்ட் ஷார்ட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி டெலகிராம் குரூப் இருக்குது. உடனே அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனி அப்டேட், தேர்வை பற்றின விவரங்கள் ஆகட்டும், எனி நியூஸ் அப்டேட் ஆகட்டும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் நம்மளுடைய வீடியோவுடைய யார் யார் எந்தெந்த டயத்தில் வீடியோ எடுக்கிற அப்படின்ற அப்டேட்டும் உங்களுக்கு இதில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இமீடியட்டாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே மக்களே, ஹவு டு இன்க்ரீஸ் த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி நிறைய பேர் கேட்குறது தான். ஆக்சுவலாக இந்த பக்கம் என்னோட ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. கரெக்டாக, ஆக்சுவலாக அந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி அப்படின்றது ஒரு இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு விவரம். அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது, கரெக்டாக அதை நிர்ணயம் பண்ணுறது. கரெக்டாக, ஸ்பீட் இஸ் அக்யூரசின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு சிம்பிள் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இல்லை இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலா அப்படின்றத நம்ம ப்ராக்டிஸில் தான் இது இருக்குது. அது டைரக்ட்லி ப்ரொபோஷலாக இருக்கணுமா இல்லை இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்? டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக உங்களுக்கே தெரியும். கரெக்டாக, அதாவது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது அக்யூரசியும் இன்க்ரீஸ் ஆகும். இன்டைரக்ட்லி ப்ரொபோசல் அப்படின்னா என்னது? நமக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் அக்யூரசி குறைஞ்சு போயிடும். கரெக்டாக, ஸோ இது ரெண்டும் நமக்கு சரிசமமாக நமக்கு வரணும். ரெண்டுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகணுமா டிக்ரீஸ் ஆகணுமான்றது நாம் செய்கிற பயிற்சியில் தான் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு 5 நிமிடம் உங்களுக்கான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படியெல்லாம், எந்த வழிமுறைகள்லாம் இது ரெண்டையும் நம்ம சரியாக நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஓகே, இந்த பேங்க் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் அப்படின்றது நமக்கு டாபிக்ஸ் கம்மி, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா டைமிங். 20 நிமிஷத்தில் 35 கேள்வி பிலிமினரியில் எழுதணும் அப்படின்னு சொல்லி பிலிமினரியில் ரீசனிங் ஆகட்டும் இல்லை ஆப்டிடியூட் ஆகட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20 நிமிடம்ன்றது நிறைய பேருக்கு பத்தலை அப்படின்ற ஒரு பத்தலை அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் அந்த 20 நிமிஷம்ன்றது போதுமான அளவு அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எப்படி சார் அப்படின்னா இந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி நம்ம இதை மட்டும் நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய அட்டெம்ப்டை ஜாஸ்தி பண்ண முடியும். நிறைய பேர் வெயிட் பண்ணுறதே அந்த ஒரு விஷயத்துக்கு. அதை எப்படி சார் நான் இம்ப்ரூவ் பண்ணுறது? நம்பர் 1 முதல் விவரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேசிக்ஸை கரெக்டாக லேர்ன் பண்ணுறது. அடா, நான் என்ன தேர்வுக்கு தயாராகிறேன், என்ன தேர்வானாலும் பரவாயில்ல, வங்கி தேர்வு தான் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே எந்த தேர்வுக்கு தயாரானாலும் அந்த தேர்வுக்கான வழிமுறைகள், அந்த தேர்வினுடைய சிலபஸ், என்ன டாபிக்லாம் வருது அப்படின்றத தெளிவாக நம்ம முதல்ல தெரிஞ்சிருக்கணும். முதல் விஷயம், லேர்ன் த பேசிக். பக்கா கிளியராக அந்த பேசிக் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியணும், துளியும் சந்தேகம் இல்லாமல். நம்பர் 1. ரெண்டாவது, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். கரெக்டாக, டெய்லி ப்ராக்டிஸ் அப்படின்னா எப்படி சார்? டெய்லியும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணுமா? அது நமக்கான கன்வீனியன்ட் டைமை பொறுத்து. அது சில பேர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, ஒரு சில பேர் 10-12 மணி நேரம் பண்ணுறவங்க கூட இருப்பாங்க. ஆனால் டெய்லியும் அதை பண்ணணும், அவ்வளோதான். எனக்கான கன்வீனியன்ட் டைம் இந்த ஒரு 2 மணி நேரம் நான் இந்த பயிற்சிக்காக நான் பயனளிப்பேன், வேறு எதுக்காகவும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி டெய்லி அந்த வேலையை நம்ம பண்ணணும். டெய்லியும் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். டெய்லியும் ஒரே கேள்வியை ப்ராக்டிஸ் பண்ணிடணுமா அப்படின்னா அதுதான் அந்த இடத்துல மிகப்பெரிய தவறு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த
ப்ராக்டிஸ் அப்படின்ற செஷன் வரும்போது நமக்கு எந்த டாபிக்லாம் நல்லா தெரியுமோ, எந்த டாபிக் எல்லாம் நமக்கு பிடிச்ச டாப்பிக்காக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், பசில், சீட்டிங், இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அதை போட்டு பார்ப்போம். சரியா? இந்த பக்கம் நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரீசனிங் அப்படின்னு நமக்கு ஓகே. ஆனால் குவான்ஸுக்கு வரும்போது நிறைய பேர் இந்த குவான்ஸை வந்து நம்ம எட்டி கூட பார்க்குறதே கிடையாது. நிறைய பேர் அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க. நிறைய குவான்ஸ் கொஸ்டின் தான் நம்ம அப்ரோச் பண்ணே பழகணும். நிறைய நம்ம பழகணும். கட்டாம். ஸோ ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நிறைய பேர் பண்ணுறது என்ன அப்படின்னா ரீசனிங் நல்லா வருதுன்றக்காக அதை திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணுறீங்க. அதே ஈக்குவலன் டயத்தை என்ன பண்ணுங்க அப்படின்னா குவான்ஸுக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அது சரியாக வந்து பயனுங்களையும். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெக்னிக்ஸ். ஒரு கேள்வியை ஒரு விதமாக தான் அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு கேள்வியை பல விதமாக அப்ரோச் பண்ணலாம். அதில் எது பெஸ்ட் டெக்னிக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ புதுசாக ஏதாவது இருக்குதா, இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற நியூ டெக்னிக்ஸை நம்ம அப்ரோச் பண்ணணும். சரியா? அந்த புதுசாக நம்ம கற்றுக்கணும். அதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டாப்பிக்கை எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ணணும், இந்த கேள்விகளை எப்படி அப்ரோச் பண்ணலாம், இந்த மாதிரி கேள்வி கேட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய புது டெக்னிக்ஸை லேர்ன் பண்ண கற்றுக்க ஆரம்பிக்கணும். சரியா? லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வேதிக் மேக்ஸ். நிறைய பேர் இந்த வேதிக் மேக்ஸ் அப்படின்ற கான்செப்டையே மறந்துடுறாங்க. மறந்துடுறது மீன் என்ன அப்படின்னா இதை தெரிஞ்சிக்காம விட்டுறாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. வீடியோலாம் பார்க்குறாங்க, வீடியோ பார்த்து எப்படி எந்த இதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதை ரியல் எக்ஸாமில் போய், அதாவது ரியல் டைமில் அதை அப்ரோச் பண்ணி பழகுறாங்களா அப்படின்னா அதை பண்ணுறதே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு கால அவகாசம் ஏற்படும். அந்த கால அவகாசத்துக்கு யாருமே டைம் கொடுக்குறதே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 5 விஷயம், இன்னும் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த 5 விவரங்களும் நீங்கள் சரியாக பண்ணணும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசியை நான் இங்கிருந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், என்னுடைய அட்டம்ப்டை அதிகரிக்க போகிறேன்றது சும்மா ஒரு நாள் 2 நாள் பயிற்சியில் பண்ண போகிற விவரமே கிடையாது. ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தது உங்களுடைய இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலிருந்து நீங்கள் ஒரு சேஞ்சஸ், ஆமாம் எனக்கு முன்ன இருந்ததை விட இப்போ நல்லா நான் ஸ்பீடாக இருக்கேன்ல அப்படின்ற அந்த விவரம் உங்களுக்கு நீங்களே உணரணும் அப்படின்னா கூட குறைந்தபட்சம் ஒரு 30 நாள் அதை நீங்கள் பயிற்சி பண்ணணும். குறைஞ்சது 30 நாள். இதில் சனி ஞாயிறு லீவு, வீட்டில் விசேஷம், இந்த மாதிரி எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிப்பாட்டக்கூடாது. எது வேணாலும் நடந்துட்டு போகுது. கரெக்டாக? என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது. நான் என்னுடைய பயிற்சியை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் பண்ண இந்த 5 விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதுலேருந்து ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக, ஆமாப்பா நான் நல்லா ஸ்பீட் இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்குல்ல அப்படின்ற அந்த உணர்வுகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணணும். அடுத்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா? வேதிக் மேக்ஸ், இந்த வேதிக் மேக்ஸை கற்றுக்கிறதோட இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரியா? முதல் தடவை நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அடுத்தடுத்த முறை வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதையே கொஞ்சம் பயிற்சியாக்கி கொஞ்சம் பண்ண ஆரம்பிக்கணும். 5வது விஷயம் என்ன தெரியுமா, மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரியம். இந்த காரியத்தை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். அதாவது ரிடியூஸ் த யூசேஜ் ஆஃப் பென் அண்ட் பேப்பர். ஆக்சுவலாக பெண்ணை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னாவே பேப்பர் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். கரெக்டாக? அப்போது எல்லா இடத்துலையும் எப்போ பார்த்தாலும் இந்த பெண்ணை எடுத்து பேப்பரில் சால்வ் பண்ணி பழகிற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். எப்படி சார் பென் பேப்பர் இல்லாமல் ஒரு எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னா இது நம்ம ப்ராக்டிஸ் தானே. ப்ராக்டிஸ் பண்ணால் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். கட்டாம். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த நம்பர் சீரிஸ்க்குலாம் வந்து பேப்பர் பென் யூஸ் பண்ணுறதா எனக்கு வந்து ஏற்றுக்க முடியாததாக இருக்குது. நிறைய பேர் பண்ணுற தப்பு. நம்பர் சீரிஸ்க்கு எதுக்கு பேப்பர் பென் யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் கற்றுக்கிற இடத்துல கூட வந்து ஓகே பரவாயில்ல, அதுக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு தேவைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் வெறும் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பர் எடுத்து எழுதி அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து ஆரோ மார்க் போட்டு எழுதிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய தப்பு. முதல்ல என்ன பண்ணுங்க, பேப்பர் பென் இல்லாமல் என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்கிறத ட்ரை பண்ணுவோம். வராத பட்சத்தில் பென் பேப்பரை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். கரெக்டா? இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த 5 விவரங்கள்ப்பா நல்லா ஞாபகம் வந்து 5 விவரங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பண்ணணும். இதே தான் ரீசனிங்க்குமே, ரீசனிங் ஆப்டிடியூட் ரெண்டுக்குமே ஒன்று தான். சரிங்களா? கொஸ்டின்ஸை ரீட் பண்ணுறது, சிலாஜிசத்தை அப்ரோச் பண்ணுறது, ஆல்ஃபா நியூமரிக் சிம்பிள் சீரீஸில் வந்து பென் பேப்பரை யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த 5 விவரங்களை நான் சரியாக பண்ணேன் அப்படின்னா என்னால் எக்ஸாக்ட்லி கொண்டு வர முடியும். சரி, ஓகே சார். டெய்லி ப்ராக்டிஸ் இதெல்லாம் என்ன பண்ணணும், என்னெல்லாம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். 5 விவரம் சொல்லிட்டீங்க. இன்னும் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதாவது இருக்குதா? எக்ஸாக்ட்லி கண்டிப்பாக இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னா நம்ம டெய்லி பண்ண வேண்டிய விவரம், இதை வந்து எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணவே கூடாது. இந்த ப்ராக்டிஸ் லேர்னிங் இதெல்லாம் இருக்கட்டும். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவலமாக போனாலும் சரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 50 சிம்பிளிஃபிகேஷனாவது ஒரு நாளைக்கு சால்வ் பண்ணுங்கள் இன்னையிலேருந்து. ஏன்னா
இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த 3 விஷயம் ஏற்கனவே நான் இப்போ சொன்ன 5 விஷயம், இந்த 3 விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நான் வந்து பண்ணுற விஷயம். ஏன்னா இந்த ஜனவரிலேருந்து, அதாவது டிசம்பர் மாதம் முடிஞ்சிச்சு, ஜனவரியில் வந்து IBPS கிளர்க்கோட மெயின்ஸ் நான் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி நோட்டிஃபிகேஷன் இருக்க போகிறதில்ல. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். இதுதான் வந்து ஒரு 2-3 இயர்ஸாக நான் பண்ணிட்டு இருக்க விஷயமே இதுதான். சரியா? என்ன சார் 2-3 இயர்ஸாக எக்ஸாம் எழுதிமா பாஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரதான் செய்யும். பட் என்னுடைய நிலைமை அது. சரிங்களா? அது இருக்கட்டும். சரியா? நம்ம இந்த வருஷத்தை எப்படியும் பாஸ் பண்ணி போயிடலான்ற நம்பிக்கையோட நான் ஆரம்பிச்சிட்டேன் ப்ராக்டிஸை. ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்பீடை நான் திரும்ப மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு நான் பண்ணுற விவரங்கள் தான் இது. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 50 சிம்பிளிஃபிகேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். நம்பர் 1. கரெக்டா? ஸோ 50 சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ணணும்? வேதிக் மேக்ஸ் அப்ரோச்சிங் மெத்தடில் சால்வ் பண்ணணும். சும்மா எடுத்து நம்ம கையில் எழுதி பார்க்கக்கூடாது. வேதிக் மேக்ஸ் அப்ரோச்சிங் மெத்தடை இங்கே கொண்டு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். வேதிக் மேக்ஸ் அப்படின்றதே என்னது? 2 நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, 2 நம்பரை எப்படி சப்ராக்ஷன் பண்ணுறது, 2 நம்பரை எப்படி டிவைட் பண்ணுறது, இதெல்லாம் தானே வேதிக் மேக்ஸ் அப்படின்றது. அதை இங்கே நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வைஸ் பிராக்டிஸ். ஏன்னா டாபிக் வைஸா நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். டாபிக் வைஸ்னா என்ன சார்? ஆக்சுவலா ஒவ்வொரு டாபிக் வைஸா சிலாஜிசம், ஆப்டிடியூட்ல வந்து வரும்போது இது வந்து சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, ஆல்ஃபா நியூமரிக், இந்த மாதிரி இதே வந்து இங்கே வரும்போது நமக்கு என்ன வரும்? நமக்கு ஒவ்வொரு மொத்தம் என்ன சொல்லியிருக்கேன்? 14 வகையான அப்ளிகேஷன் ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன்ல. இந்த மாதிரி அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஆகட்டும், குவான்ட்ஸில் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரீஸ், சிம்பிளிஃபிகேஷன், இந்த மாதிரி என்ன பண்ணணும்? ஒவ்வொரு டாபிக் வைஸாக அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? அண்ட் தென் அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை லெவல் டிஐ. இந்த ஹை லெவல் டிஐ யாருமே தொட்டு கூட பார்க்குறதே கிடையாது. ஆனால் அந்த ஹை லெவல் டிஐ தான் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 விஷயம் பண்ணுறீங்கல்ல. ஆக்சுவலாக பிலிமினரிக்கு இந்த ஹை லெவல் டிஐ வரப்போகிறதே கிடையாது. ஆனால் டிஐ அப்படின்னாவே என்ன? கால்குலேஷன் தான். அந்த கால்குலேஷனை தான் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன்லையும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மெத்தடில் வந்து இந்த டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கல்ல, அதில் வந்து இந்த அது என்னது? நம்மளுடைய அப்ளிகேஷன் ப்ராப்ளம், அர்த்தமெட்டிக் ப்ராப்ளம் சொல்லுவோம்ல, அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடுறோம். கரெக்டா? இந்த டிஐ நம்பர் சீரீஸ்லாம் சிம்பிளிஃபிகேஷன் உள்ளே வந்துருச்சு அங்கேயே. ஏன்னா அது என்ன மாடல், என்ன பண்ணணும்னு தெரிஞ்சாவே கால்குலேட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். அந்த கால்குலேஷனுக்கு தான் சிம்பிளிஃபிகேஷன் பண்றோம். கரெக்டா? இங்க நம்ம டிஐ, அதாவது ஒரு கேள்வியை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற அந்த மெத்தடாலஜியை கத்துக்கிறதுக்கு தான் அந்த ஹை லெவல் டிஐ நம்ம பண்றது. ஏன்னா ஒரு டிஐ கேள்வியை பாக்குறீங்க, இதுல என்ன டேட்டா தேவை, எந்த டேட்டாவை எங்கிருந்து எடுக்கணும் அப்படின்ற விவரம் தெரிஞ்சாதான் அந்த டிஐ அப்ரோச்சே பண்ண முடியும். கரெக்டா? அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்றது, அந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ஆன்சர் கொண்டு வருது, அதெல்லாம் அதுக்கப்புறம். முதல்ல அந்த கொஸ்டினை பார்க்கும்போது இதை இப்படி தான் அப்ரோச் பண்ணணுங்கிற அந்த மெத்தடாலஜி தெரியணும். அந்த மெத்தடாலஜிக்கு தான் ஹை லெவல் டிஐயை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விவரம் இந்த 5 விஷயம்ப்பா. இந்த 5 விவரத்தை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது இந்த 3 விவரத்தை டெய்லியும் நீங்கள் பண்ணணும். இதை மட்டும் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% 200% உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விவரம். அடுத்த 30 நாள் குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பண்ணுங்க. கண்டிப்பாக ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். அட் சேம் டைம் உங்களுக்கு அக்யூரசியும் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய பேர் அதான் கேட்குறது, சார் ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகுது சார், ஆனால் அக்யூரசி குறையுது சார் அப்படின்ட்டு. அக்யூரசி ஏன் குறையுது அப்படின்னா அவசரப்பட்டு கால்குலேஷன், அவசரமே படக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அவசரப்பட்டோம் அப்படின்னா எதுவுமே நடக்காது. சரிங்களா? பொறுமையும் நிதானமும் எப்போவுமே தேவை. ஒவ்வொரு செயல்பாடுக்கும் கட்டா ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஒரு செயல்பாடு, ஒரு வினை நடக்கணும் அப்படின்னா அந்த அந்த காலம் கட்டா அந்த வினை ஏற்படுறதுக்கு கட்டா அந்த விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் தேவை. அந்த கால அவகாசத்தை நாம கொடுக்கணும். சரியா? அது கொடுக்காம உடனே இன்னைக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், 50 சிம்பிளிஃபிகேஷன் போட்டேன், என்னால் கொஸ்டின் அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தவறாம பண்ணுங்க. என்ன சோர்ந்து போகாமல் பண்ணுங்க. ஓகேவா? 30 நாள் பயிற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஸ்பீட் அண்ட் கிடைக்கும்ப்பா. சரியா? ஸோ நம்ம அட 24/7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியில் இப்போ நம்ம கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் அண்ட் புக்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் எல்லாமே வேணும் அப்படின்னா என்கிட்ட இருந்து கெட் பண்ணிக்கோங்க. என்னுடைய இமெயில் ஐடியில் என்னை நீங்கள் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி, இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க் வேணும் அப்படின்னா கெட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் மற்றும் பேங்கிங் கிளாஸ் மே 24 கிளாஸ் ஆரம்பிக்கும் போது வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பெஸ்ட் ஆஃபருக்கு வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு மேலே தெரியுற Y249 அப்படின்ற கூப்பன் கோடை பயன்படுத்தி கெட் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் அதே மாதிரி TNPSCக்கான புதிய வகுப்புகள் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். TNPSCக்கான KGF ஓகேங்களா செலெக்ஷன் பேட்ச் வந்து நம்ம மே 30 கிளாஸஸ் ஆரம்பிக்க போகுது. அண்ட் அதே மாதிரி இந்த அனைத்து வகுப்புகளும் உங்களுக்கு ஒரே பேக்கில் வேணும் அப்படின்னா TN Megapacks சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கெட் பண்ணிக்கோங்க Y249 அப்படின்ற கூப்பன் கோடை பயன்படுத்தி. நன்றி மக்களே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் இதோட கிளம்பிக்கிறேன். அண்ட் மறக்காம நம்ம அட
24/7 தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடா 24/7 மொபைல் ஆப்பில் வர டெய்லி குவிஸாக ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகும் ஸ்பீடு. சரிங்களா? அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அடா 24/7 தமிழ். அண்ட் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் நண்பா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை. See you.